ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் திலகம் பாடல்கள் இன்புற்று மகிழ மட்டுமல்ல, அதை பின்பற்றி நடக்கவும் அவர் பாடல்கள் வரிகளை எழுத வைத்திருக்கிறார். கலைஞனும் அவளை சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. கேட்டு அப்படியே இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போகக்கூடிய பாட்டல்ல, அது பல்கலைக்கழகத்தில் வைக்க வேண்டிய பாடம். அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. கெட்டவன் யாராவது ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு அபலை பெண்ணையோ ஏதாவது துன்புறுத்தும் பொழுது காப்பாத்தணுங்கிறத பின்பற்றுனாங்க தான். ஆனா பின்பற்றுறாங்கிறதுக்காக தியேட்டர்ல எந்திரிச்சு எல்லாரும் சல்யூட் பண்ணாங்க நினைக்கிறீங்களா? தலைவர் வந்துட்டாரு, உடனே விசில் அடிச்சாங்க, உடனே கை தட்டினாங்க, ரசிச்சாங்க. சொல்றான், நெஞ்சத்தவர் காதலராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேம்பாக்கறிந்து. காதலி சொல்றாளாம், என் மனசுக்குள்ள என் நெஞ்சத்துக்குள்ள என்னுடைய காதல் இருக்கிறதுனால சூடா ஏதாவது சாப்பிடறதுக்கு பயமா இருக்குதுடி, அவருக்கு சுற்றுமோன்னு. காதலன் நெஞ்சத்துக்குள்ள இருக்கிறதுனால காதலனுக்கு சுற்றுமோன்னு காதலி பயப்படுறாளாம். இத போய் நீங்க ஏதாவது பின்பற்ற முடியுமா? ரசிக்கணுங்க, உள்வாங்கி ரசிக்கணும். ரசித்தால் தானே அங்க பின்பற்ற முடியும். கடையேழு வள்ளல்களுக்கு அடுத்து 8வது வள்ளல்னு ஐயா பேசிட்டு போயிருக்கிறாரு. உண்மையாவே 8வது வள்ளல் தாங்க. ஆனா எல்லாருக்கும் எட்டக்கூடிய ஒரு வள்ளலாக திகழ்ந்தார் என்றால் அவர் தாங்க புரட்சி தலைவர். பாடல் கொடுக்குறாங்க, கொத்தோடு முத்தாடு வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன, கொத்தோடு முத்தாடு வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன, அந்தி மாலை பொழுது சாதல் நினைவை கொட்டி அழப்பதும் என்ன, அந்தி மாலை பொழுது சாதல் நினைவை கொட்டி அழப்பதும் என்ன, ஊரும் உறவு மாறியும் மறையும் தங்கள் மட்டோடு, ஊரும் உறவு மாறியும் மறையும் தங்கள் மட்டோடு, மணமாலை தோழி சூடு மாலை கைகள் தொட்டாடு, மணமாலை தோழி சூடு மாலை கைகள் தொட்டாடு. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கன்னங்களின் மேலே நானும் தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. விற்பனை செய்தாலும் மக்கள் மனங்களின் சோகங்களை மாற்றிய கடவுளாக அல்லவா பார்த்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மறக்க முடியுமாங்க? சகி பதி நாதா அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்த வடமொழி வார்த்தைகளை எல்லாம் மாற்றி அடி சக்கரை கட்டிய என் ராசாத்தியன்னு பச்சை தமிழ்ல சக்கரை காய்ச்சி அப்படியே வெது வெதுன்னு இருக்கிற நேரத்துல காதுக்கு இன்ப வெள்ளமா ஊட்டுனாங்க நடுவர் அவர்களே. காதல் ஊத்தப்படாது, இதமாக இருக்கும் பொழுதுதான் சொன்னேன் நானு. நல்ல காதல உள்வாங்க, எதிரணி எஃபெக்ட்லயே இருக்காதீங்க தயவு செய்து. ஆமா, உறவை சொல்லி நான் வரவோ, உன்புதத்தில் உள்ளது தரவோ, உறவை சொல்லி நான் வரவோ, உன்புதத்தில் உள்ளது தரவோ, மாலை மயக்கம் தீரும் வரைக்கும், மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுப்பேன். மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன, கேள்வி என்ன, தேவையில்லை பத்தி மகனே அத்தானே உன்னழகை கண்டு நான் பித்தானே, தின்றல் அடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே. சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி, சந்தன பெட்டி மேனியில சாஞ்சுக்கவா என் மகரா.
அப்படியே கேட்டு கேட்டு இன்பத்தால திளைச்சு போகலையாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.